ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 4ஆம் தேதி சதுர்த்திங்க. இந்த சதுர்த்தி நாட்களில் நீங்கள் தெரிந்தோ இல்லை தெரியாமலோ சும்மா கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு உங்களுடைய அதாவது பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த சதுர்த்தி நாட்களில் ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு இதை உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நித்தம் பட்ட கஷ்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள்னு அனைத்திலிருந்தும் ஒரு விடுபடுவதற்கான வாய்ப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் உங்களுக்கு பயனளிக்கும்ன்ற போது அதையே நீங்கள் செய்யாமல் தவிர்க்கணும். இது கட்டாயமாக சொல்கிறேங்க, முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியதாக மாற்றி அமைச்சு கொடுக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சரியானதாக அமையுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்ச விஷயங்கள் அனைத்தையுமே இந்த ஒரு பரிகாரம் செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். தவறாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ நிச்சயமா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இல்லாத ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாற்றாக இந்த ஒரு பரிகாரன்றது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்யணும், என்ன செய்யணுன்ற அந்த ஒரு தெளிவான ஒரு பதிலோடு இப்போ இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்ற கேள்வி உங்களுடைய மனசில் நிச்சயமாக பலமாக வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? சரி, இந்த ஒரு பரிகாரம் யார் வேணாலும் சொன்னாங்க. அதாவது ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை மட்டும் போட்டு உங்களுடைய பூஜையரில் வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்படி இதை மட்டும் ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் போட்டு உங்களுடைய பூஜையரில் வச்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் பார்த்த அந்த துன்பங்கள் கஷ்டங்கள்லேருந்து முழுவதுமான மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமாக சொல்ல முடியுங்க, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கண்ட கனவு நிறைவேறுவதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். நீங்கள் பெருசாக எதையும் செய்ய போகிறதில்ல, ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். ஆனால் முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனை கொடுக்குன்ற போது எதனால் இதை நீங்கள் செய்யாமல் தவிர்க்கணும், புரியுதுங்களா? அதுக்காக நிச்சயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் தொய்வுகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை செய்யன்றதை நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. கட்டாயம் கிடையாதுங்க, இதை உடனே செய்யணுன்றது புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக செஞ்சாலே போதுமானது. அதுக்கான நேரம் உங்களுக்கு பயங்கரமாக ரொம்பவே இருக்குதுங்க. நேரம் இல்லை, குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஒரு பரிகாரத்துக்கான நேரம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில். சரிங்களா? சரி, குழப்பிக்க வேண்டாம், தைரியமோடு செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஒரு டம்ளர் தண்ணீருங்க. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணீருங்கிறது ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை மட்டும் போட்டாலே போதுங்க, பெருசாக நீங்கள் எதையுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டம்ளர் தண்ணீரில் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பொருள் போடுவது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முழு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதில் தவறில்லைன்றது என்னுடைய கருத்துங்க. ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்தீங்க. அந்த தண்ணீரை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைங்க, புரியுதுங்களா? பூஜை அறையில் வைங்க. இப்போ வச்சிருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் டம்ளரில் பெருசாக எதுவுமே இல்லைங்க. விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமான பொருள், விநாயகப் பெருமானுடைய முழு ஆசீர்வாதம் பெற்றிருக்கக்கூடிய, முக்கியமாக சொல்ல போனால் விநாயகப் பெருமானை நம்ம வேண்டுறோம் அப்படின்ற போது இந்த ஒரு பொருள் கட்டாயமாக இருந்தாலே போதுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, அது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கான தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட மிகவும் எளிமையான பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த அருகம்புல் தாங்க. அருகம்புல்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த சதுர்த்தி நாட்களில் போட்டு வச்சு பாருங்க. நிச்சயமா இந்த சதுர்த்தி நாட்களில் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை இதை மட்டும் போட்டு வைக்கிறது மூலமா உங்கள் வாழ்க்கையில் பல நாட்கள் இல்லை மாதங்கள் வருடங்களாக இருந்த
அந்த கனவுகளை கூட இந்த ஒரு எளிமையான ஒரு தண்ணீர் பரிகாரம் நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதை மட்டும் கட்டாயமாக செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நிச்சயமாக குழப்பமோ இல்லை எந்த விதமான யோசனைகளோ கவலைகளோ வேண்டாங்க. ஒரு முழு முதல் நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியத்துடனும் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செஞ்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல கனவுகளை இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நிறைவேற்றி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, உங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியும் என்னன்னா, இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு பூஜையெல்லாம் வச்சாச்சு, வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை என்ன செய்யறது சாமி அப்படின்ற கேள்வி நிச்சயமா உங்களுடைய மனசுல எழும். பெருசா எதுவுமே செய்ய வேண்டாங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த செஞ்சாலே போதுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான தீர்வையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொடுக்கும். அதனால் பெருசா போட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. முழு முதல் நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு பரிகாரமா இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ அந்த தண்ணீர் எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை நீங்க எடுத்து உங்களுடைய வீட்டில் பூஜையில வைக்கிறீங்க. வச்சதுக்கு அப்புறமா அதை அடுத்த நாள், அதாவது இந்த ஜூன் 4 சதுர்த்தி தினம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் 5ஆம் தேதி வாக்கில், அதுவும் சரியா சொல்லணும்னா ஜூன் 5ஆம் தேதி பஞ்சமி தினம், முக்கியமா வெள்ளிக்கிழமையில வர வந்திருக்கு. அப்படிப்பட்ட நாட்கள் நீங்க தவறே விட வேண்டாங்க. தாராளமாக அன்னைக்கு இந்த தண்ணீர் எடுத்து உங்களுடைய வீடு முழுக்க சரியா 6:30 7 மணிக்குள்ள நீங்கள் தெளிச்சு விடுங்க. இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரங்க, அதுவும் பஞ்சமி தினத்துல இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. கண்டிப்பா இந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்க இது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையவே நீங்களே மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. பெருசா எதையும் நீங்க செய்ய போறதில்ல. உங்களுடைய வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை மட்டும் போட்டு வைங்க. அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து முழுவதுமான தீர்வையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இது நம்ப முடியாத ஒரு அபூர்வமான சக்தி கொண்டு இருக்கக்கூடியதால நீங்க சரியா இந்த தண்ணியில போட்டு வச்சு அடுத்த பஞ்சமி தினம் வெள்ளிக்கிழமையில சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. அதனால் பெருசா உங்களை நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். அந்த தைரியத்தோடு அந்த மனசோடு நீங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கட்டாயமும் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில கண் முன்னாடி பார்த்த கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து ஒரு முழு தீர்வையும் ஒரு முழு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் போது எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அமையுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் என்னைக்குடா செய்யலாம்ன்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான நாளாக உங்களுடைய நாள் இன்னைக்கு அமைய போகுது. பெருசா உங்களை போட்டு நீங்களே குழப்பிக்க வேண்டாங்க. தைரியமா முழு மனசோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க. நம்புங்கள், முழு நம்பிக்கையோடு செய்வார்கள். நல்லதே நடக்கட்டும். அந்த தெய்வம், அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்குதுங்க. அதனால பெருசா யோசிச்சு குழப்பிக்காம நம்புங்க, நம்பிக்கையோடு செஞ்சுவாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை பலனை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப விரைவா சந்திப்பீங்க. அந்த அளவுக்கு பலன் பெறக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.